ஸோ நம்ம இந்த கிளாஸில் பார்க்க போகிறது என்ன அப்படின்னா ஃபாரம்ஸ். ஸோ நான் பார்த்தோன்னா என்னோடய நேம் வந்து பேசிக் ஃபார்ம் அப்படின்ற பேரில் நான் வந்து ஒரு HTML பேஜ் க்ரியேட் பண்ணியிருக்கேன். அது ஃபார்ம்ஸ். ஸோ இப்போ நான் சேவ் பண்ணிட்டேன். ஸோ பேசிக் ஃபார்ம் .htmlன்றது தான் நம்ம ஒர்க் பண்ணக்கூடிய ஃபைலு. ஸோ இப்போ வந்து பேசிக்காக வந்து ஃபார்ம் எப்படி க்ரியேட் பண்ண போகிறோம் அப்படின்னா ஃபார்ம் அப்படின்ற டேக் உள்ளார. ஸோ இதுவும் பார்த்தோன்னா ஒரு பிளாக் லெவல் டேக் தான். ஸோ ஃபார்ம்குள்ளார இப்போ நம்ம வந்து டைரெக்டாக நம்ம வந்து ஃபார்ம், அதாவது ஒரு ஃபஸ்ட்டு வந்து யூசர் நேம் நான் எழுதுகிறேன். ஸோ இப்போ ஃபார்மோட ஃபஸ்ட்டு மெத்தட் என்னென்னா அது இன்புட். ஸோ மேக்ஸிமம் நம்ம இன்புட் தான் யூஸ் பண்ண போகிறோம். அதாவது ஃபார்ம் எல்லாமே பார்த்தோன்னா இன்புட் அப்புறம் டைப். என்ன டைப் அப்படின்றது இப்போ நம்ம வந்து யூசர் நேம் வந்து ஒரு டெக்ஸ்ட் டைப். ஸோ இப்போ டெக்ஸ்ட் நான் க்ளோஸ் பண்ணிடுறேன். ஸோ இப்போ நான் சேவ் பண்ணேன் அப்படின்னா எனக்கு பார்த்திங்கன்னா தெரியும் யூசர் நேம் ஒரு பாக்ஸ் மாதிரி வந்துடுச்சு. ஸோ இதே மாதிரி தான் இப்போ வந்து பாஸ்வேர்டு நான் க்ரியேட் பண்ணுறேன். ஸோ இதுக்கு இன்புட் டைப் ஈக்குவல் டு, ஸோ அதுவே பார்த்திங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக காட்டிடும் நம்ம என்ன எழுதணுன்றதெல்லாம். நான் இதை சேவ் பண்ணேன் அப்படின்னா எனக்கு பாஸ்வேர்டு வந்துடுச்சு. இப்போ லாஸ்ட்டாக நம்ம க்ரியேட் பண்ண போகிறது அப்படின்னு பார்த்தோன்னா அது சென்ட் பட்டனு. ஸோ இந்த இடத்துல நான் டைரெக்டாக சென்ட்டுன்ட்டு எழுதாமல் நம்ம டைரெக்டாக இன்புட் டைப் போயிட்டு இங்கே வந்து சப்மிட் கொடுத்தோம் அப்படின்னா ஸோ ஆட்டோமேட்டிக்காக பார்த்திங்கன்னா சப்மிட் அப்படின்ற இது வந்துடுச்சு, அதாவது பட்டன் வந்துடுச்சு. ஸோ நம்ம வந்து வேணும்னா வேல்யூ வந்து சேஞ்ச் பண்ணோம் அப்படின்னா அதாவது சென்ட் நான் கொடுக்குறேன். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா சென்ட் அப்படின்றது வந்துடுச்சு, அதாவது பட்டனோட நேம்ஸு. ஸோ பார்த்திங்கன்னா சென்ட் அப்படின்னு வந்துடுச்சு. இப்போது நம்ம வந்து இது ஒவ்வொன்றுத்துக்கும் லைனாக ஆர்டராக வரணுன்னா பிரேக் பாயிண்ட் யூஸ் பண்ணலாம். ஸோ பார்த்திங்கன்னா இப்போ வந்து யூசர் நேம் ஒன்று கொடுக்குறேன், பாஸ்வேர்டு, அப்புறம் சென்ட் பட்டன் கொடுத்துறோம். ஸோ சென்ட் கொடுத்ததோடனே பார்த்தோன்னா சென்ட் ஆகிடுச்சு. ஸோ இந்த மாதிரி தான் நம்ம வந்து ஒரு ஃபார்ம், அதாவது லாகின் ஃபார்மை வந்து க்ரியேட் பண்ணுறது. தேங்க்யூ.